அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் மாதேஷ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம கடந்த ஒரு 100 நாட்களுக்கு மேலே எந்த வீடியோவும் போடலை. நேற்று தான் வீடியோ போட்டோம். காரணம் என்னென்னா, அந்த தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு அந்த லிஸ்ட்டு விட்ட பின்னாடி எந்த ஒரு நல்லதும் நடக்கிற மாதிரி தெரியாதனால, நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பின்னாடி வீடியோ போடலாம் அப்படின்னு தான் நேற்று வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு வீடியோ. ஓகேங்களா? அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை, உறுதியான தகவல்களை மட்டும்தான் தேர்வுகளுக்கு தருவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும், 3192 பணியிடங்கள் யூஜி டிஆர்பியில் எக்ஸாம் எழுதி ஃபைனல் லிஸ்ட் விட்டுட்டாங்க அப்படின்னு. அதில் ஒரு செகண்ட் லிஸ்ட்டும் வரப்போகுது. ஓகேங்களா? அதேமாதிரி 2768 செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம் கடந்த ஜூலை மாதம் நம்ம முடிச்சிட்டோம். ஜூன் ஜூலையில் அதுக்கான கீ ஆன்சர் கூட இன்னும் விடலை. ஓகேங்களா? ஸோ எல்லா கேஸஸும் அஸ் வெல் அஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ டிஆர்பி அடுத்தடுத்த கட்ட வேலையை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ஒரு செயல் தான், அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி அந்த 3192 போஸ்டிங் யூஜி டிஆர்பியில் ஃபில் பண்ண போகிற அந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும், அதுவே 2768 அந்த இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் நிச்சயமாக இந்த மாத இறுதி அல்லது ஜூன் மாதத்துக்குள்ளே நிரப்பிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டிஆர்பி வெப்சைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பல வருட கால போராட்டம். அதை ஆல்ரெடி எக்ஸாம் வச்சுருந்தாங்க ஒரு 8 இயர்ஸ் பேக்கு. இன்றைக்கி ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. 2012 to 2016 அந்த காலகட்டத்தில் அந்த ஃபில் பண்ண வேண்டிய, அதாவது ஒரு சில பேக்லாக் அந்த கம்யூனல் ரிசர்வேஷன், அதே மாதிரி கேட்டகரி 3, 4 அந்த இதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் லிஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க. இன்றைக்கி விட்ட லிஸ்ட்டில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபிசிக்கல் டைரக்டர், அதே மாதிரி மியூசிக் டீச்சர், இதுக்கான லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அடிஷ்னலாக சிவிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க 33 பேரை. எங்கன்னா டிஆர்பி வளாகத்திலே சிவி நடக்கும். எப்போ நடக்கும்னா 15/4/2025 அப்போ நடக்கும். அதான் வருகிற ஏப்ரல் மாதத்தில் 15ஆம் தேதி நடைபெறும் 33 பேருக்கு. அதே மாதிரி அந்த ப்ரொவிஷனலி செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. இதே அடிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிடி டீச்சர்ஸ், ஃபிசிக்கல் அந்த ஃபிசிக்கல் டீச்சர்ஸ்க்கு விட்டுருக்காங்க. அதில் 40 பிடி மாஸ்டருக்கு விட்டுருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டீச்சர்ஸ் அவங்களுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் மியூசிக் டீச்சர்ஸ்க்கு விட்டுருக்காங்க. இது அவங்களுடைய பல வருடக்கால, கிட்டத்தட்ட நிறைய வருடக்கால அவங்களுடைய தேர்வு எழுதிட்டு பின்னாடி மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் போட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அது டிஆர்பி இன்றைக்கி விட்டுருக்காங்க 83 பேருக்கு. மியூசிக் டீச்சர்ஸாக செலக்ட் ஆன 83 பேருக்கு விட்டுருக்காங்க. ஸோ 15ஆம் தேதி அந்த டிஆர்பி வளாகத்தில் பிடி டீச்சருக்கான அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் ஒருங்கிணைச்சு ப்ளஸ் இப்போ பார்த்திங்கன்னா அமைச்சு பணியாளர்கள் போட்ட கேஸும் யூஜி டிஆர்பி பிடி அசிஸ்டண்ட்டுக்கு அது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்களும் போஸ்டிங் இதோட ஆட் பண்ணி போட போகிறாங்க. அவங்களுக்கு பிஜிக்கு தனியாக லிஸ்ட்டு, பிடிக்கு தனியாக லிஸ்ட் டெட் குவாலிஃபை ஆனவங்களுக்கு பிடி லிஸ்ட்டும் பிஜி லிஸ்ட் தனியாகவும் ஆல்ரெடி விட்டுருக்காங்க. ஸோ இவங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஏப்ரல் மாத இறுதிக்குள், ஏப்ரல் 2வது 3வது வாரம் அல்லது இறுதிக்குள்ளே இவங்க பணியமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஸோ இவங்க இப்போ ஒவ்வொன்றா இத்தனை நாள் இல்லாமல் இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் ஒவ்வொன்றா விடுறதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுரைக்கு வருவோம். நிச்சயமாக போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு. சப்போஸ் இந்த ஏப்ரல் மாதத்தில் பணி அமர்த்தப்படலைன்னா நிச்சயமாக மே மாத இறுதிக்குள்ளோ அல்லது ஜூன் மாதத்திற்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக போஸ்டிங் கிடச்சிரும். ஓகேங்களா? அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. ஏன்னா இவர்கள் சார்ந்த அனைத்து வழக்குகளும் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நீதிமன்றத்தை காரணம் காட்டி தான் இத்தனை நாள் போஸ்டிங் போடாமல் இருந்தாங்க. ஸோ நீதி அரசர்களும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக விரைவில் பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும்ன்றது எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே கிடையாது. ஏன்னா இந்த அரசும் பார்த்திங்கன்னா இந்த அரசினுடைய ஆட்சி கடைசி ஆண்டுகளில் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி டைமில் இவங்களும் இருக்கிற போஸ்டிங்கெல்லாம் கண்டிப்பாக போட்டுருவாங்க. அதில் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ விரைவில் எதிர்பார்க்கலாம் அனைத்து பணி நியமனங்களையும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.